ரஜினி தற்போது ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் மும்முரமாக நடிச்சிட்டு வராரு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்துடைய ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாகவே மும்முரமாக நடந்து வரும் நிலையில் அவ்வப்போது ஜெயிலர் 2 குறித்து புது புது தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்து கொண்டிருக்கு. அதாவது நடிகர் ரஜினிகாந்த் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி தன்னுடைய 75வது பிறந்தநாளை கொண்டாடினார். அன்றைய தினம் அவர் தற்போது நடித்து வரும் ஜெயிலர் 2 படத்திற்கான அப்டேட் ஏதாவது அறிவிக்கப்படும் என ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்ப்போட காத்திருப்பில் இருந்தாங்க. ஆனால் அன்று இப்படம் சம்பந்தமாக அறிவிப்பு எதுவும் வெளியாகாத காரணத்தினால பலரும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்தில் இடம்பெறப்போகும் நடன காட்சி பற்றி தற்போது புதிய தகவல்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாக போய்கொண்டிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்தில் காவாலா என்ற பாடல் இடம்பெற்று இருந்தது. இதில் நடிகை தமன்னா நடனமாடி இருந்தாங்க. அனிருத் இசையில் அவருடைய டான்ஸில் வெளியான இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் கலக்கியது. அதோடு ஜெயிலர் படத்துக்கும் மிக பெரும் அளவில் விளம்பரமாக காவாலா பாடல் மாறியது. இன்றளவும் ரசிகர்கள் இந்த பாடலுக்கு வைப் செஞ்சுட்டு வராங்க. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்திலும் காவாலா பாணியில் ஒரு பாடல் இடம்பெற இருப்பதா ஏற்கனவே தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது இந்த பாடல் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அதன்படி இதில் பிரபல பாலிவுட் நடிகை நோரா பர்தேஹி டான்ஸ் ஆட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. காவாலா பாடலில் தமன்னா பட்டையை கிளப்பிய நிலையில் 2ஆம் பாகத்தில் நோரா பர்தேஹியின் வேற லெவல் நடனம் இடம்பெற இருப்பதா சினிமா வட்டாரங்கள் தற்போது தெரிவிக்கின்றாங்க. அதோடு இந்த பாடலுக்கான ஷூட்டிங் தற்போது சென்னையில் நடந்து வருவதனால இந்த தகவல் தற்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக வருது. தமன்னாவின் காவாலா அளவிற்கு இந்த பாடல் வரவேற்புன்னு அள்ளுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பாலிவுட்டில் சென்சேஷனல் நடிகையாக வலம் வரும் நோரா பர்தேஹி ராகவா லாரன்ஸின் காஞ்சனா 4ஆம் பாகத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்நிலையில் தற்போது இவர் ஜெயிலர் 2 படத்தில் ஸ்பெஷல் நடனமாகி உள்ளதா தகவல்கள் வெளியாகி எதிர்பார்ப்பின எகிர வச்சிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு ரிலீஸான ஜெயிலர் பேன் இந்திய அளவில் மிக பெரும் வரவேற்பினை பெற்றது. இந்த படத்தில் ரஜினியோட கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், மலையாள பிரபலம் மோகன்லால் மற்றும் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராஃப் ஆகியோர் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. தமன்னாவோட கேமியோ மிக பெரும் அளவில் ஒர்க் அவுட் ஆன நிலையில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 600 கோடிக்கு மேலே வசூலித்து சாதனை படைச்சது. இந்நிலையில் தற்போது 2ஆம் பாகத்திலும் அவர்கள் கெஸ்ட் ரோலில் நடிக்கின்றாங்க. அத்துடன் முதல் பாகத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, மிர்னா ஆகியோர் ஜெயிலர் 2ஆம் பாகத்திலும் இடம்பெறாங்க. இவர்களுடன் எஸ். ஜே. சூர்யா, விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமுடு மற்றும் வித்யா பாலன் உள்ளிட்ட பிரபலங்களும் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இதனால் ஜெயிலர் படத்தை விட 2ஆம் பாகம் எக்கச்சக்கமான மாஸ் மற்றும் ஆக்ஷன் காட்சிகளோடு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மிக பெரும் வசூலை ஜெயிலர் 2 குவிக்கும் என ரசிகர்கள் உறுதியாக நம்புகிறாங்க. இதனிடையில் ரஜினியின் படையப்பா ரீரிலீஸ் செய்யப்பட்டு திரையரங்குகளில் சக்கை போட்டு வருகின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.